வணக்கம். உள்நாட்டு பொறிமுறை ஊடாகவே அரசாங்கம் பொறுப்பு கூறும். அன்றோ கூட வழமையாக வழமையாக இருந்து வந்த ஜனாதிபதிகள் மாரித்தான் அனுரவும். அனுரவம் மாற்றத்துக்கான ஒரு ஜனாதிபதி என்று கூறுற அளவுக்கு இல்லை. அடுத்த செய்தியாக 2024ஆம் ஆண்டு மட்டும் வவுனியா சுகாதார அதிகாரி பிரிவில் 41 பேருக்கு எலிக்காய்ச்சல். அதிகூடிய அளவு எலிக்காய்ச்சல் பதிவாகிய ஒரு மாவட்டமாக வவுனியா 2024ஆம் ஆண்டு காணப்படுகின்றது. காசோலை மோசடி பொன்னொருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அரசியலமைப்பு முயற்சிகளில் சர்வதேச மத்தியஸ்தம் தேவை பேராசிரியர் ரகுராம் வலியுறுத்து. இது ஒரு நல்ல செய்தி. ஏனென்று சொன்னால் காலம் சிங்கள அரசாங்கத்தை தமிழ் மக்கள் நம்பிக்கை இன்மையின் காரணமாக சர்வதேச மத்தியத்தை காலம் மக்கள் கோரிக்கை விட்டிருந்தனர். இது ஒரு நியாயப்பாடான ஒரு கோரிக்கை. இது போன்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எமது கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். நாங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் எப்பொழுதும் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்கு செல்வோம். உள்நாட்டு பொறிமுறை ஊடாகவே அரசாங்கம் பொறுப்பு கூறும். வெளிவிவகார அமைச்சு திட்டவட்டம் அறிக்கை வெளியிடுவதற்கு முடிவு. இதை தான் வேண்டாம் என்று சொல்லி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விட்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இலங்கை உள்நாட்டு பொறிமுறையினூடாக நீங்கள் வைக்கின்ற தீர்வுகள் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்களே குற்றத்தை செய்து போட்டு நீங்களே விசாரிக்கிறோம் என்று சொன்னால் அதில் எந்த அளவுக்கு தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அதாவது இறுதி போரின் போது இன சுத்திகரிப்பு இங்கு மேற்கொள்ளப்பட்டதாக பல அமைப்புகளால் தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து குரல் தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற போது அது சம்பந்தமாக இலங்கை அரசாங்கம் எவ்வாறு உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக இதை விசாரிக்க முடியும் என இது சம்பந்தமான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இலங்கைக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுகள் மற்றும் அது சார்பான பிரச்சனைகளில் உள்நாட்டு பொறிமுறை மூலம் அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பு அறிக்கை ஒன்றை விரைவில் வெளியிடப்பட உள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. இந்த அமர்வுக்கு முன்பாக மேற்படி சிறப்பு அறிக்கையை வெளியிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த அறிக்கையை உருவாக்குவதற்காக வெளிவிவகார அமைச்சின் விகித கோரத்தின் தலைமையில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானங்களை முற்றாக நிராகரிக்கும் வகையிலும் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வெளிப்புற சாட்சியங்களை திரட்டுவதற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த சிறப்பு அறிக்கை அமையும். அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு பதில் வழங்கும் வகையில் அந்த அறிக்கை அமையாது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை ஜனாதிபதி அனுரா தலைமையிலான அமைச்சரவை கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி நிராகரித்திருந்தது. இதன் தொடர்ச்சியாகவே உள்நாட்டு பொறிமுறை மூலம் அரசாங்கத்தின் பொறுப்பு குரலை வெளிப்படுத்தும் விதமாக இந்த அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் வவுனியா சுகாதார அதிகாரி பிரிவில் 41 பேருக்கு எலிக்காய்ச்சல் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் இதன் ஊடாக வெளிப்படுத்தப்படுகின்ற முக்கிய கருத்தாகும். வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 41 பேர் எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தில் கடந்த சிறுபோகத்தின் போதும் பெரும்போகத்தின் போதும் எலிக்காய்ச்சல் தொற்று குறிப்பிடத்தக்க அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் அனைவரும் குணமடைந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசோலை மோசடி பொன் கைதானார். இப்பொழுது வடக்கு பகுதியில் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் காசோலை மோசடிகள் மற்றும் நூதனமாக மற்றவர்களிடம் பணம் பறிக்கிறது, அதாவது சிநேகிதம் மாதிரி அவர்களோடு இருந்து அவர்களோடு உறவாடி அவர்களோடு படுத்துறங்கி அவர்களோட எந்த வேற்று பிரிவும் பார்க்காமல் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவர்களை தங்களுடைய மனதுக்கு அதாவது மூளைச்சலவை செய்து ஒரு நண்பர்களுக்கு மத்தியில் நண்பர்களுக்கு மத்தியில் மிகச்சிறப்பாக நூதனமான முறையில் ஏமாற்றி அவர்களுடைய காசுகளை அடித்த பிறகு அவர்களுடைய காசுகளை ஒருவருடைய காசை கொள்ளையடித்த பிறகு அந்த கொள்ளை அடித்தவர் மற்றவரை தெரியாது என்கின்ற காலத்துக்கு, அதாவது போலீஸோ நீதிமன்றங்களுடைய போய் எனக்கு இவரையே தெரியாது என்கின்ற அளவுக்கு அந்தளவு தூரத்துக்கு நூதனமாகவும் இந்த பண மோசடிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னு சொன்னால் அடிக்கப்பட்ட அந்த பணத்தையே
பல உயர் அதிகாரிகளுக்கு லஞ்சம் வாங்கிவிட்டு இப்போது உதாரணமாக 80 லட்சம் ஒரு ஆள் மோசடி செய்தால் அந்த 80 லட்சத்தை பிரித்து உரிய அதிகாரிகளுக்கு வழங்கி போட்டு அதிகாரிகளை தங்களோட கைக்குள்ளே போட்டு அந்த அந்த கேஸுகளை மூடி மறைக்கிற சம்பவங்கள் யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதன் ஒரு அம்சமாக காசோலை மோசடி பொன் கைதானார். இதில் கூடுதலாக பெண்கள் தான் ஈடுபடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் பெண்களை இலகையில் மடக்கி அந்த பெண்களின் ஆண்களையும் தங்களுடைய விலைகளுக்குள்ள போட்டு இலகையில் மடக்கி அந்த பணத்தை அவர்கள் மிக சச்சிதமாக கொள்ளையடிக்கின்றார்கள். இது ஒரு புதிய முறையாக யாழ் மாவட்டத்தில் காணப்படுகின்றது. காசோலை மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வட்டுக்கோட்டை போலீசாரால் பொன்னொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மென்பான நிறுவனம் ஒன்றுக்கு அவர் 2 லட்சம் ரூபாய் காசோலையை எழுதி கொடுத்துள்ளார். எனினும் அதற்கு குறைவான தொகையே அவருடைய வங்கி கணக்கில் இருந்துள்ளது. இதையடுத்து வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே அந்த பொன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடைய உறவினர்களால் அந்த தொகை வங்கிக்கு செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து அவர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அரசியலமைப்பு முயற்சிகளில் சர்வதேச மத்தியஸ்தம் தேவை. பேராசிரியர் ரகுராம் வலியுறுத்து. ஈழத்தமிழர்களின் அடிப்படை கோட்பாடுகள் தொடர்பில் பேசுவதற்கும் அவற்றை பற்றி உரையாடுவதற்கும் அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் தொடர்பில் சொல்வதற்கும் சர்வதேச மத்தியத்தின் ஊடாக நாங்கள் நகர வேண்டும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பேராசிரியர் ரகுராம் தெரிவித்துள்ளார். மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25ஆம் ஆண்டு நினைவேந்தலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பேராசிரியர் ரகுராம் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 3/2 பெரும்பான்மையை பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றது. இவ்வாறான சூழலில் நாங்கள் தீர்வை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தால் கொழும்பில் இருந்து முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் கவனத்துடன் இருக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகள் மற்றும் அபிலாசைகளை தனித்து முன்னெடுப்பதை காட்டிலும் கொழும்பிலிருந்து சில அறிகுறைகளை எதிர்பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் ஆட்சி அமைத்தவர்கள் விட்டு சென்ற பாதையிலிருந்து வேறுபட்ட பாதையில் நகர வேண்டிய நிலைக்குள் தேசிய மக்கள் சக்தி தற்போது தள்ளப்பட்டுள்ளது. தனியே தமிழ் மக்கள் மத்தியில் மாத்திரமில்லாமல் தெற்கிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது இருக்கின்றது. இந்த எதிர்ப்பு தான் பெரிய அச்சமாக உருவாகி வருகின்றது. ஒரு எதிர்பார்ப்பு உச்சளவில் இருக்கின்ற போது அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி காத்திரமான முன்னகர்வை எடுத்து வருவதாக இதுவரை உறுதிப்படுத்தக்கூடிய தடயங்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகள் எவ்வாறு கையாளப் போகின்றது என்பதை தேசிய மக்கள் சக்தி வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் அவ்வாறு எந்த முயற்சிகளும் இடம்பெற்றதாக எங்களுடைய கண்களுக்கு அறிவு புலத்துக்கும் கிடைக்கவில்லை. தமிழர்களின் முக்கியமான பிரச்சனைகளாக உள்ள காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனை, காணி விடுவிப்பு, பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம், அரசியல் கைதிகள் விடுதலை, அரசியல் உரிமைகளுக்கான அங்கீகாரம் என்பன நிறைவேற்றப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு இணைப்பு அவசியமாக உள்ள போதும் அதற்கான இணைப்பு அதிகார சபை தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட வேண்டும். திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் நிறுத்தப்பட வேண்டும். இராணுவ மயமாக்கம் தடுக்கப்பட வேண்டும். இராணுவ குறைப்புகள் நடைமுறைக்கு வர வேண்டும். இவற்றின் ஊடாக ஒரு நம்பிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உருவாக்க வேண்டும். ஈழத்தமிழரின் அடிப்படை கோட்பாடுகள் தொடர்பில் பேசுவதற்கும் அவற்றை பற்றி உரையாடுவதற்கும் அரசியலமைப்பு உருவாக்க முயற்சிகள் தொடர்பில் சொல்வதற்கும் சர்வதேச மத்தியஸ்தத்தின் ஊடாக நாங்கள் நகர வேண்டும். சர்வதேச மத்தியஸ்தம் இல்லாத சந்தர்ப்பத்தில் மீண்டும் எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடிக்கக்கூடாது. தரக்கூடிய தீர்வு பதிகளை மட்டும் வைத்துக்கொண்டு பேசக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படி என்றால் வெவ்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் எங்களுடைய தீர்வுகளை நோக்கி பயணிக்க வேண்டியவர்களாக நாங்கள் தள்ளப்படுவோம். இதில் புலத்தில் இருப்பவர்களின் நிலைப்பாடும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார்.